உலகத்திலே அதிக பேரை கொண்ட வார் கிரிமினல் யார் அப்படின்னு கேட்டால் ஹிட்லர் அப்படின்றதுல நிறைய பேருக்கு டவுட்டே இருக்காது. வேர்ல்டு வார் 2ல் வந்து 60 மில்லியன் பேர் வந்து டைரக்டாவோ இன்டெரக்டாவோ வந்து ஹிட்லர் நிறைய இறந்துருக்காங்க உலகம் ஃபுல்லாக. அதில் நிறைய பேர் வந்து அந்த வாருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க அந்த கண்ட்ரியே கிடையாது, அவங்கெல்லாம் கூட இறந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு ஆள் வந்து ஹிட்லர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிட்லர் அப்படின்ற ஒரு சூப்பர் வில்லன் வந்து உருவாக்குறான். அது எதனால் அப்படி அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு சூப்பர் வில்லன் பவர் வருது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அந்த பவர் உருவாகிறதுக்கு, அந்த சூப்பர் வில்லன் உருவாகிறதுக்கான காரணம் யாரு? ஏன்னா ஒரு வில்லன் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், ஒரு திருடம் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், பசி இருக்கும், பட்னி இருக்கும், ஒரு வில்லனுக்கு வந்து ஒரு கோபம் இருக்கும், ஒரு மோட்டிவ் இருக்கும் கொலை பண்றவனுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன கிரைம்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன மோட்டிவ் இருக்கும், ஒரு சின்ன பகையோ, ஒரு சின்ன பசியோ, ஒரு சின்ன வலியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு சூப்பர் வில்லன் அப்படின்ற ஒருத்தன் உருவாகிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அந்த ஸ்டோரி ஏன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அதையும் பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரன் கைஷன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் டாக்ஸில் வந்து ரிலிஜன் பற்றி பாட்காஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள், இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஒன். அண்ட் கைஸ், என்னோட வீடியோஸில் வந்து ஏதாவது நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கமெண்ட் எடுத்து வைங்க. ரொம்ப ஆவரேஜான கமெண்ட், லோவர் இன்டெலிஜென்ஸ் கமெண்ட் எல்லாத்துக்கும் வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சும்மா திட்டுறதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் கைஸ். அதை என்ன அஃபெக்டும் பண்ணாது, அது வந்து ஜஸ்ட் எதுக்கு மற்றவங்க பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு டெலீட்டும் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்மார்ட்டான கமெண்ட் எடுத்து வைங்க. ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. நீங்கள் அந்த மாதிரி கவனிச்சிங்கன்னா அந்த மாதிரி நான் தப்புன்னு சொல்கிற நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் சிம்பிள் போட்டு சரி தம்பி ஐ திங்க் நீ என்னோட பெட்டர் பாயிண்ட் சொல்கிற அப்படின்றத நான் அக்ரி பண்ணிப்பேன். ஸோ இந்த சேனல் வந்து நார்சிசிஸ்டான சேனல் கிடையாது. எஸ்பெஷலி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்குது. ஒருத்தர் வந்து 60 மில்லியன் பேரை கொல்றதுக்கான ஒரு சக்தியை வந்து அவர் கொடுக்குறாங்க, ஒரு சூப்பர் பவரை கொடுக்குறாங்க. அண்ட் அது கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் முடிஞ்சு அதுலேருந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறோம். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த விஷயம் திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரிகாஷன் எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒரு விஷயம் எடுக்கிறோமே தவிர நம்ம ஒழுங்கான ஒரு விஷயம் பண்ணுறதில்ல கைஸ். ஸோ ஏன் அப்படின்னா இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், நான் ஒரு வீடியோ ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு 3-4 வீடியோ போட்டேன். அந்த 3-4 வீடியோலையும் வந்து நான் சொன்னது என்ன அப்படின்னா வந்து கைஸ், நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தராங்க, உங்களுக்கு ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸ் புக் படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் புக் படிக்கிறீங்க, ஜியாகிரஃபி புக் படிக்கிறீங்க. இந்த புக்கெல்லாம் நீங்கள் படித்ததுக்கப்புறம் அந்த ஆத்தரை பற்றியான அந்த ஆத்தர் உங்களை வந்து ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறாரா, உங்களை ஃபிலாசபிக்கலாக ஏதாவது யோசிக்க வைக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ. அவர் வந்து பியூராக சயின்ஸை பற்றியோ இல்லை வந்து மேக்ஸை பற்றியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் which is completely 100% டெக்னிக்கலாக வந்து சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஆத்தரை பற்றி உங்களுக்கு பேர் வந்து ஜஸ்ட் அந்த புக்கு வாங்குறதுக்கு தான் தேவைப்படுமே தவிர உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்யறதுக்கு ஒரு ஃபிலாசபிக்கலாக அந்த ஆத்தர் எதுக்குமே தேவைப்பட மாட்டார். வேற உங்கள் ஹிஸ்ட்ரி புக்ஸ் வந்து அந்த ஆத்தர் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு கோவம் வரதா இருக்கட்டும், இந்த விஷயத்தில் வந்து அந்த ஆத்தர் வந்து உங்களுக்கு சைலண்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறார். அது ஸ்கூல் புக்ஸாக இருக்கட்டும், காலேஜ் புக்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து வெளியில் ஆன்லைனில் பார்க்குற ஏதாவது ஒரு பேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து we have to read it with very very extra caution guys. இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னு வச்சுக்கேன். நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து அந்த காலத்தில் தான் வந்து சோஷியல் மீடியா கிடையாது, இப்போ என்ன மாரி வந்து ஒருத்தங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து பேசுறதுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்றப்ப எல்லாருமே வந்து ஒரு அடிமாடு மாரி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு ஜே போட்டுக்கிட்டு இப்படி இருந்த காலம். பட் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் தப்புனா தப்பு, ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசி, எப்படி நீ இவனை நம்புற குயிக்கா, இவன் ஒரு நாள் இப்படி பண்ணியிருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பேசி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு வழி அங்கே இருக்குது. கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எங்கள் ஊர் ராஜா அப்படி கிடையாது, உங்கள் ஊர் ராஜா தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கூட கைஸ் நீங்கள் வந்து பிரிட்டனுக்கு போயிட்டு பிரிட்டனில் வந்து சர்ச்சிலுக்கு அத்தனை சிலை இருக்கும். அண்ட் ஏன் நம்ம இந்தியாவில் சர்ச்சிலுக்கு அத்தனை சிலை கிடையாது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்ச்சில் வந்து ஒரு வார் கிரிமினல், அண்ட் பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் சர்ச்சில் வந்து ஒரு ஹீரோ. அந்த கண்ட்ரியில் போயிட்டு சர்ச்சில் வந்து 4 மில்லியன் பேரை கொன்னாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு சொல்லப்படவே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஹிட்லர் வந்து டைரக்டாக வந்து ஒரு வார், அவருக்கு வந்து ஒரு ரீசன், ஒரு பர்பஸ் இருக்கு, எனக்கு இவங்களை பிடிக்காது அதனால அவங்கள கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோட போய் கொலை பண்றாரு. அதுல வந்து 60 மில்லியன் பேர் மொத்தமா சாகுறாங்க. சர்ச்சில் வந்து அவரோட சுயலாபத்துக்காக அவர் ஆர்மிக்கு வந்து தானியம் வேணும், சாப்பாடு வேணும்ன்றதுக்காக இந்தியாவில் வந்து இருந்த ரிசர்வ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து ஃபெமைன் உருவாகி கிட்டத்தட்ட 6 மில்லியன் பேர் வந்து இறந்தாங்க. ஸோ பெங்கால் ஃபெமைன் அப்படின்றத பத்தி கூகுள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து பிரிட்டனில் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிக்கிற குழந்தைங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி புக்ஸ்ல சர்ச்சில் பத்தி என்ன படிக்கிறாங்க, பெங்கால் ஃபெமைன்ற ஒரு வேர்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க. இதே மாதிரி தான் வந்து ஜப்பான்ல வந்து நான்ஜிங் அந்த மாதிரி நிறைய மேஸ்கர் நடந்திருக்கு. ஜப்பான் பண்ண அட்ராசிட்டிஸ் வந்து ஜெர்மனியோட அதிகம். ஜெர்மனியாவது வந்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணாமல் சுட்டு கொன்றது அந்த மாதிரி இருக்கும். ஜப்பான் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிச்சு. பிலிப்பீன்ஸ்லேருந்து பர்மாலேருந்து சைனாலேருந்து நிறைய இடத்துல வந்து பல கொலைகள் நடந்துச்சு. யூனிட் 721 அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களை உயிரோட வச்சு அவங்கள அறுத்து பிரித்து அவங்கள வந்து பல நாள் உயிரோட கொடூரமாக கொண்டவங்களாம் ஜப்பான் ராயல் இம்பீரியல் ஆர்மி வந்து அந்த வேலையை செஞ்சிச்சு. பட் அதை பற்றி ஜப்பான் கிட்ஸ் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜப்பான் கிட்ஸில் யாரும் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரி புக்ஸில் இருக்கான்னு கேளுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம கண்ட்ரி நம்ம ஆர்மி வந்து நம்மளுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொண்ணுங்களை
பொண்ணுங்களை ரேப் பண்ணி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் ஆகி உலகம் ஃபுல்லாக அது ஃபேமஸ் ஆச்சு. இன்னமும் சரி கைஸ், ஆர்மி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு பர்க்ஸ், அதாவது அந்த ஆர்மியில் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் எது அப்படின்னா இந்த மாரி வயலேஷன் ஆஃப் சிவில் ஹியூமன் ரைட்ஸ், அடிக்கிறது, துன்புறுத்துறது, திமிர்த்தனமாக இருக்கிறது, அரகண்டா இருக்கிறது, ரேப் பண்ணுறது, கொலை பண்ணுறது, மியூட்டிலேஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உலகத்தில் எந்த ஆர்மியும் இன்னொரு இடத்துக்கு போனால் செய்யும். அவங்க ஊரில் கூட கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். பட் வேறு இடத்துல போனால் இந்த மாரி ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். நீங்கள் ஒன்று ஏன் ஆர்மி பெஸ்ட்டு, ஏன் ஆர்மி பண்ணுறாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேசிய கீதத்தை பாடிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். பட் குரூப் ஆஃப் மென் தே டூ இட். ஐம் பீயிங் எ மேன் சேயிங் இட். ஹிட்லர் வளர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு கோவம். அந்த கோவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி செமிட்டிசம் அப்படின்றது. ஜூஸை வந்து அவருக்கு பிடிக்காம போகுது. ஆஸ்திரியாவில் ஒரு சின்ன பையனாக ஹிட்லர் வளர்றாரு. அந்த வளர்ற வயசுல இருந்தே வந்து அவருக்கு இந்த கோவம் அவர் கூட வளர ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இது நான் என்ன ரீசன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து நிறைய பேர் வந்து இல்லை ராகுல் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண வருவாங்க. பட் அதுக்கும் ஒரு ரீசன் சொல்கிறேன். என்ன ஆகுதுன்னா அப்படியே வளர்றாரு. வளர்ந்ததுக்கப்புறம் வேர்ல்டு வார் 1 வருது. ஹிட்லர் வந்து ஒரு சோல்ஜராக இருக்காரு. அங்கே போய் சண்டை போடுறாரு. ஜெர்மனி தோக்குது. இதுக்கப்புறம் ஜெர்மன் மக்களுக்கு இது ஒரு பெரிய அவமானம் ஆகுது. இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மனியை திரும்ப பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறப்ப ஒரு கூட்டத்தில் போய் ஹிட்லர் சும்மா பங்கேற்றுக்க தான் போறாரு. ஆனால் அங்கே கூட்டத்தில் வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசுகிற கோவத்தில் வந்து ஒரு நேர்மை உண்மை இருக்கு. ஜெர்மனியை வந்து இன்னும் பழையபடி நான் ஆக்குவேன். ஜெர்மனி வந்து இப்போ எல்லா பொலிட்டிஷியன் சொல்கிற மாதிரி தான். அப்போ வந்து வீராவாசமாக பேசுகிறாரு. ஆனால் என்ன அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து சாதாரண பவர்லேருந்து சூப்பர் பவர் கிடைக்கிற வரைக்கும் அந்த கோவம், அந்த நோக்கம், அந்த ஒரு ஏக்கம், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உண்மை இருக்கணும், ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா they'll become an ordinary politician. உங்களை வந்து சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்பாமல் இருப்பாங்க. பட் அந்த கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட கோவம் வந்து 10 வருஷமாக இருக்குது, 6 வருஷமாக இருக்குது, 7 வருஷமாக இருக்குது அப்படின்றப்ப வந்து உங்களை இன்னைக்கு 4 பேர் நம்புறவங்க வந்து இன்னும் ஒரு 40 பேர் கொண்டு வருவாங்க. அவங்க இன்னும் ஒரு 400 பேர் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியோட ஹோல் பாப்புலேஷன் வந்து ஹிட்லர் பின்னாடி வந்து போய் நிற்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அப்போ வந்து ஹிட்லருக்கு கிடைச்ச அந்த சுப்ரீம் பவரை வச்சு கொஞ்ச நாளையில் வந்து அந்த ஜெர்மனி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டோட பணம் வந்து சுத்தமாக மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து குழந்தைங்க வந்து அந்த பணத்தை வச்சு விளையாடுறாங்க. அந்த பணத்தை வச்சு ஒரு பொருளே வாங்க முடியாது. பசி பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. கொள்ள அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ற ஹிட்லர் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. திரும்ப நல்லபடி ஆயிடுவோம். பட் என்னன்னா அவருக்கு வந்து ஒயிட் சுப்ரமசி, மாஸ்டர் ரேஸ், ஒயிட் நம்ம தான் வந்து மாஸ்டர் ரேஸ், மற்றவங்களாம் நம்மளுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற ஐடியாலஜிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவர் பேசுகிற அந்த பேச்சு வந்து மக்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். மக்கள் எல்லாருமே வந்து எப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸ்கூலில் படிக்கிற குழந்தையா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து சரி இப்போ நான் வந்துட்டேன், இப்போ நாட்டுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், நான் போயிட்டு ரோடெலாம் க்ளீன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே அவங்களோட பங்கை வந்து ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உழைப்பை வந்து ஃப்ரீயாக கொடுத்து ஒரு கண்ட்ரி உருவாகுது அப்படின்னா இட் வில் ஈஸிலி பிகம் த கிரேட்டஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மில்லியன் கணக்கான ஜெர்மன்ஸ் வந்து ஒரு சின்ன பாக்கெட் ஆஃப் கண்ட்ரி ஜெர்மனி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து எல்லாரும் நாடு முன்னேறணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை தானம் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, நாட்டுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து நாட்டோட ப்ராஸ்பரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மையோ இல்லை ப்ரொபகேண்டாவோ. பட் அந்த ப்ரொபகேண்டா வந்து மக்களை வந்து ஒரு நேர்மையான ஒரு ட்ரீமுக்கு கொண்டு போகலாம், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம், ப்ராஸ்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்க வைக்குது. அண்ட் அந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த ப்ரொபகேண்டா தப்பாக இருந்தாலும் அது அவங்கள உழைக்க வைக்குது. பட் இந்த இடத்துல தான் கைஸ் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி டிக்டேட்டர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குது, இதை வச்சு வந்து 5 மில்லியன் பேர் நான் சொல்கிறத செய்வாங்க. இன்னைக்கு 2 மணிக்கு வந்து ஒரு தட்டை எடுத்து ஸ்பூனை வச்சு தட்டுங்கடா அப்படின்னு சொன்னால் தட்டுறதுக்கு ஒரு குறும்பாடு மாரி ஒரு கூட்டம் இருக்குது. பட் அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு நான் போய் ஒரு இன்னொரு கண்ட்ரியில் போய் இன்னொருத்தங்களை அழிக்கணும்னு நினைக்கணும்? அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் வாங்க ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம். உலகத்தில் இருக்கிற 1000 ப்ராப்ளத்தை நம்ம இந்த மந்த்துக்குள்ளார சால்வ் பண்ணுவோம். நம்ம ஒரு பேட்டன்ட் அப்ளை பண்ணுவோம். நம்ம கண்ட்ரி தான் அதிக நம்பர் ஆஃப் நோபல் பிரைஸ் வாங்கின கண்ட்ரியாக இருக்கட்டும். ஃபிசிக்ஸ்க்கு ஒரு அவார்டை கொடு அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு அவார்டை கொடு. எல்லா இதுலேயும் வந்து நம்ம சாதிக்க ஆரம்பிப்போம். அண்ட் வரைகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு மாதம் ஒரு அவார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியை வந்து அன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணி பல சயின்டிஸ்ட் உருவாக்கியிருக்கலாம், பல இன்ஜினியர்ஸ் உருவாக்கலாம், பல இன்வென்ஷனை உருவாக்கியிருக்கலாம். அமெரிக்கா வந்து அந்த டைமில் வந்து கிரேட் டிப்ரெஷன்ற ஒரு இடத்துல வந்து 1940s அந்த 1935 இருந்து வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. மக்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் இப்படி வந்து ஜெர்மன் பாப்புலேஷன் வந்து இவ்வளோ ப்ராஸ்பரஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக வியந்து பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து இதெல்லாம் போலிங்க, சும்மா வந்து ப்ரொபகேண்டா அப்படின்றவங்க வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸில் பங்கேற்க வராரு. ஜெர்மனியில் வந்து அவர் கருப்பு இனத்தக்காரர். அவருக்கு வந்து ஜென்ரலாக வந்து நிறைய கொஞ்சம் ரேசிசம் அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்து தான் செஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அந்த ஜெர்மனியோட ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து அப்போ பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நியூஸ் பேப்பர் உலகம் ஃபுல்லாக வந்து ஜெர்மனியை பாராட்டுனுச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மோட்டிவேஷன் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஜெர்மனியை வந்து ஹிட்லர் வந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை வந்து அந்த ஹிட்லர் வந்து வார் அந்த மாதிரி ஒருத்தங்க மேலே வெறுப்பு அது மாதிரி இல்லாமல் கொண்டு போயிருந்தார் அப்படின்னா இந்நேரத்துக்கு ஜெர்மனி வந்து would have been like the greatest country in the world. அவர் நினைக்கிற அந்த மாதிரி வந்து மாஸ்டர் ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எக்கனாமிக்கலா அச்சீவ் பண்ணியிருக்கலாம், பொலிட்டிக்கலா அச்சீவ் பண்ணியிருக்கலாம், அண்ட் ரிஃபார்ம்ஸ்ல அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாஸ்டர் ரேஸை வந்து நான் வார் மூலியமா வந்து ஜூ வந்து எத்னிக் கிளீன்சிங் பண்ண போறேன் அப்படின்றப்ப தான் வந்து ஹிட்லர் மேட் a big mistake. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும். சண்டைக்கு போனாங்க,
பண்ணாங்க, அவர் நிறைய பேரை கொன்னாங்க. பட் இந்த சூப்பர் வில்லன் உருவாக்குறதுக்கு ஜூஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் 2 லைன் சொல்லிட்டு போவாங்க. இது வந்து அவங்க சொன்ன அந்த ஒரு லைன் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ எப்படா வந்து இப்போ நம்மளுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் வந்து ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா, அவன் ஏதோ ஒன்று திட்டுறான், நான் ஏதோ ஒன்று திட்டுறேன், சண்டை வந்துச்சு, நான் வீட்டுக்குள்ள போய் நான் வேலையை பார்க்க போயிடுறேன், அதுக்காக அவனை போய் நான் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு போவேனா? மாட்டேன். அதே சண்டை வந்து 2 நாள் நடக்குது, 3 நாள் நடக்குது, பல வருஷம் நடக்குது அப்படின்னா அந்த சண்டை வந்து பகையாக மாறும். அந்த பகையோட வெளிப்பாடு தான் வந்து நம்ம வந்து நம்மளை மீறி வந்து நம்ம வந்து அவனை போய் கொல்லணும் அப்படின்ற ஒரு கோவம் உருவ ஆரம்பிக்கும். ஹிட்லர் பண்ண அந்த குற்றத்துக்கு வந்து ஹிட்லர் மட்டும் பொறுப்பு கிடையாது. ஹிட்லரோட லீடர்ஷிப் ஸ்டைல் நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் இதை நீ பண்ணு, இதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து மைக்ரோ மேனேஜே பண்ண மாட்டார். அவர் கீழே இருக்க ஜெனரல்ஸ் வந்து ஆர்மியிலேருந்து ஈவன் பொதுமக்கள் கொண்டு வந்து ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத மட்டும்தான் அவர் சொல்லுவார். அந்த மக்கள் வந்து அவங்களுக்குள்ளார அந்த ஜெனரல்ஸ், அவருக்குள்ளார அந்த மினிஸ்டர்ஸ், அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளார போட்டி போட்டு, நான் பார் உன்னை விட பெஸ்ட்டாக எக்கனாமி பில்ட் பண்ணி காட்டுறேன், நான் பார் உன்னோட பெஸ்ட்டாக வந்து ப்ராட்காஸ்டிங் பண்ணி காட்டுறேன், மிலிட்ரியை நான் உன்னை விட வந்து பெஸ்ட் யூனிஃபார்ம்ஸ். ஹிட்லரோட யூனிஃபார்ம்ஸ் வந்து இன்னமும் வந்து இட்ஸ் அ ஃபேண்டசி. ஏன்னா வேர்ல்டு வார் 2 அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ரிஸ்லையும் பார்த்தாலும் சரி, அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸோட யூனிஃபார்ம் மட்டும்தான் வந்து பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்திலே வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா லீடர்ஸுமே வந்து அவர் கீழே இருந்த எல்லா சப் லீடர்ஸ் எல்லாருமே வந்து நான் வந்து என்னோட ஃபீல்டில் நான் தான் பெஸ்ட்டாக இருக்க போகிறேன், உன்னை விட நான் பெஸ்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு கம்பீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து கம்பீட் பண்ணி எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் ஸ்டைலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கொலை நடக்க ஆரம்பிக்குது. ஹாலோகாஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து ஜூஸ் வந்து வண்டியாக கொண்டு போய் கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து உடந்தையாக இருக்கிறது வந்து ஹிட்லரை மட்டும் இந்த ஒரு ஹிட்லர் சொல்லிட்டாருன்றதை செய்யறது கிடையாது. அந்த கோவத்தில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. எப்படி வந்து ஆஸ்திரேலியாலேருந்து வந்த ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் வந்து இத்தனை வருஷம் அவருக்கு ஒரு கோவம் நடந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்திருக்கும். இன்னமும் கூட வந்து ஹிட்லர் அப்போ சொன்ன ஒரு விஷயம்னா ஜூவிஷ் கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது இன்னமும் வந்து வேர்ல்டுலே பிக்கஸ்ட் லாபி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூவிஷ் லாபி. அண்ட் இது வந்து சராசரி மனுஷனுக்கு கூட தெரியும். இது ஆக்சுவலி வந்து நம்ம ஃபர்தராக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். பட் பாயிண்ட் என்னென்னா, உலகத்தில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற ஒரு குரூப்பும் ரொம்ப குட்டியாக இருக்கிற ஒரு குரூப்பும் மட்டும்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒருத்தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு போட்டி போகாமல் நிறைய விஷயம் இருக்கும். பெருசாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த குரூப்பை வச்சு அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ப்ரொபகண்டா எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். அண்ட் குட்டியாக இருக்கிற குரூப்பும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ரீசன் நிறையா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களோட நோக்கம் எல்லாத்தையுமே வந்து அவங்க திரும்ப வந்து ரீஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குரூப்பில் இருக்க ஒவ்வொருத்தையும் கரெக்ட் பண்ணி அந்த ஃபோக்கஸை கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து 3% பாப்புலேஷனில் வந்து திறமை உழைப்பு இல்லைனா கூட ஒரு மினிஸ்டர் பதவி கிடைக்குது. ஓட்டே கிடையாது அவங்களுக்கு. ஒரு எலெக்ஷனில் போனால் வின்னே பண்ண முடியாது. மக்கள் சப்போர்ட்டே இல்லாத ஒரு குரூப் வந்து மினிஸ்டர் ஆகுது. ராஜா காலத்தில் அக்ரகாரம் சொல்லி அவங்களுக்கு வந்து டாக்ஸே கிடையாது. சோழர் காலத்துலேயும் வந்து அக்ரகாரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மயூரியன் எம்பரர்லேருந்து எல்லா ஊர்லேயும் வந்து அக்ரகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு பாப்புலேஷன் வந்து செய்யணும்னு நினைக்கிறத வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த குரூப் வந்து இட் வில் கீப் கரெக்டிங் இட் செல்ஃப். ஒருத்தர் மேலே போனால் போது மற்றவங்களை புல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சின்ன குரூப்புக்கு என்ன சர்வைவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே கூடவே இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூஸ் மேலே வந்து பயங்கரமான ஒரு கொலவெறியான வெறுப்பு வந்து மக்களுக்கும் ஜெர்மன் மக்களுக்கும் வந்ததுக்கு ஹிட்லருக்கும் வந்த காரணம் இதுதான். இது பொய்யா உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.